பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜி செந்தில்குமார், சன் ஆஃப் கணேசன், மெயின் ரோடு பாப்பா கோவில், நாகை மாவட்டம். பிகினிங்னு பார்த்தீங்கன்னா நான் மீனவர், உள்நாட்டு மீனவர். பிகினிங்னே பார்த்தா நான் உள்நாட்டு மீனவர். உள்நாட்டு மீனவர்னால் இதில் ஆற்றுல குளங்கள், ஆறு இதெல்லாம் வலை வீசி பார்க்குறது, வீசி சாம்பிளிங் டெஸ்ட்டு, மீன் பிடிச்சி இந்த போட்டடியில் அக்கரைப்பட்டையில் இந்த சூழ்நிலையில் விற்கிறது. நாங்கள் சின்ன பிள்ளை, நான் நைன்த்து ஆல்ரெடி நைன்த்து முடிச்சுட்டு, நைன்த்து முடித்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ண பிகினிங் விசிறு வலை. அந்த விசிறு வலையை போட்டு இருக்கிற மீன்லாம் கலெக்ட் பண்ணி பிடிச்சி இந்த போட்டடி ஹார்பாரில் போட்டடியில் போய் விற்போம். ஏதோ ஒரு 500 600 700 அப்போ 1990 நம்ம 1990 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி பிகினிங்காக இந்த உள்நாட்டு நீர்நிலைகளில் மீனை பிடிச்சி அதை விற்கிறது வேலை. அதான் வேலை. தொடர்ந்து அது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பண்ணியிருக்கோம். 90 பார்த்திங்கன்னா 2000 வரைக்கும் பண்ணியிருக்கோம் அந்த பிகினிங். அதுக்கு பார்த்திங்கன்னா இறால் பண்ணை வந்துட்டு, இறால் பண்ணை நிறையா. அதுக்கு முன்னாடி 2000 தான் ஸ்டார்ட் பண்ணது இறால் பண்ணை. இறால் பண்ணையை பார்த்திங்கன்னா நிறைய இறால் பண்ணையில் சாம்பிளிங் போகணும். எப்படின்னா மீன் இறால் குஞ்சு விட்டு 30 நாள்லேருந்து சாம்பிளிங் பார்க்கணும். சாம்பிளிங் முடிக்க நம்மளா தான் சாம்பிளிங் கூப்பிடுவாங்க. அடுத்து ஆரோஸ்ட். இப்போ தான் இந்த அரிவலையெல்லாம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி விசிறு வலையில் தான் நம்ம இறால் பிடிச்சாகணும். இதே போல் அவுட்லெட் இருக்குது. இந்த அவுட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வடிய விட்டு நம்ம விசிறு வலை பிடிச்சி அதை கொடுக்குறது. அதில் நீ லாசி போட்டு நிறையா ஃபுட்டுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுக்குவாங்க. இதே போல் பாக்ஸ் வச்சு அதில் உதறி பேக் பண்ணி லோட் பண்ணுறது. அது அப்போயே பார்த்திங்கன்னா சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ். அப்போயே 2000 500 ருபீஸ் அப்படி போயிட்டுருக்கு. அதுக்கு பிறகு ஆற்றுல நிறையா போட்டு வச்சு வலையெல்லாம் விட்றது. ஆற்றுல போட்டு வச்சு வலையெல்லாம் விட்றது. ஒரு 10 ஆள் 20 ஆளை வச்சு நம்ம 10-20 ஆளில் வச்சு இறால் பண்ணையில் உள்ள இறால்கள்லாம் பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நன்னீர் மீன் குளங்களில் பார்த்திங்கன்னா நிறையா அதுக்கு முன்னாடி ஃபுட்டு தீவனம்லாம் யாரும் போட்டு வளர்க்க மாட்டாங்க. மீன் சொற்ப மீனை விடுவாங்க. ஸ்டாக் சைஸாக கம்மியாக மீன் விடுவாங்க. ஆற்றுலேருந்து வர மீனை பிடிச்சி குளத்துகளுக்கு விடுவாங்க. அதில் விடும்போது பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்துடும். ஒரு ஏக்கருக்கு 1000-2000 தான் விடுவாங்க. அவ்வளோதெல்லாம் ஒரு பிகினிங்காக தீவனம் போட்டுலாம் வளர்க்குற முறைகள் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா கிலோ அப்போலாம் 30 ரூபா 35 ரூபா தான். ஒரு கிலோ கெண்டை வந்து ஒரு கிலோ 30 ரூபாலேருந்து 35 ரூபா தான் ஒரு கிலோ போகும். அந்த மீனை பிடிச்சி கொடுக்குறது. நம்ம அந்த மீனை பிடிச்சி கொடுத்து அதை வந்து தஞ்சாவூர், நீடாமங்கலம், கும்பகோணம் இந்த பகுதிக்கு அதுவும் ஒர்க் பண்ணி கொடுக்குறது. ஆரோஸ்ட் போல் அதையும் பிடிச்சி கொடுக்குறது. இதே போல் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம். அது 2010 வரைக்கும் அதில் அப்படியே ஓடிடுச்சு. இப்போ 2010க்கு பிறகு ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு டிசைடட். நம்ம இவ்வளவு நம்ம எல்லாருக்கும் பிடிச்சி கொடுக்குறோம், வரோம். நிறைய பண்ணையெல்லாம் போடுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க. அதே போல் இறால் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சும்மா விடுவானே, இறால் பண்ணையை போய் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிகினிங்காக ஒரு இறால் பண்ணையை எடுத்து பண்ணணும். இறால் பண்ணையை எடுத்து பண்ணும்போது இங்கே லோக்கலில் தான் நான் பாப்பா கோயில் ஒரு ஏரியாவில் இறால் பண்ணை எடுத்து பண்ணும்போது ஒரு 50 கவுண்ட்டு பிடிச்சோம். 50 கவுண்ட்டு தான் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கட்டு இந்த ப்ராப்ளம் நிறைய இறால் பண்ணையில் பார்த்திங்கன்னா டிசீஸு, ஒயிட் கட்டு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டிஓ ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. அதில் நமக்கு மாட்டினது ஒயிட் கட் மாட்டும் போது நம்ம க்ரோத்து கிடைக்கல. அப்போ க்ரோத்து கிடைக்காதப்போ அதை அரெஸ்ட் பண்ணுறாப்புல பிடிச்சோம். ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணோம். ஒரு 2,50,000 ரூபாய்க்கு தான் அந்த இறாலை விற்பனை பண்ணணும். சரி ரைட்டு ஓகே. அப்படியே ஓடிட்டு ஆற்று வேலையும் பார்த்தோம், குளத்து வேலையும் பார்த்தோம். அப்படியே கிராஜுவலாக வேலை பார்த்தோம். ஆட்கள் ஒரு 10 அப்பையிலேருந்தே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் 10 பேர் 20 பேர் உடல் உழைப்பு நிறையா. கவுண்டிங் பிரிக்கிறது. இறால் கவுண்டிங்னா இறாலை பிடிச்சி அதுக்கு முன்னாடிலாம் இப்போ தான் ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இறாலை பிடிச்சி கொட்டி இறாலை பிரிக்கிறது. அதுக்கு பாரு 10 நம்பர்ஸ் ஒரு 15 ஆள் 20 ஆள் இறால் பிடிக்கணும். இறாலை ஒரு பக்கம் பிடிக்கணும், ஒரு பக்கம் பிரிக்கணும், ஒரு பக்கம் பேக்கிங், ஒரு பக்கம் ஏற்றுமதி. இப்படிலாம் நிறையா ஒரு கூட்டமைப்பாக இருந்து தான் இந்த தொழில்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இதே போல் குளங்களில் பார்த்திங்கன்னா இதே போல் மீனை பிடிச்சி நிறையா பஸ்ஸு நம்மள்ட்ட டாட்டா ஏசி வண்டியெல்லாம் அப்போல்லாம் அறவே கிடையாது. அது பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டோ தான் கிடச்சிது. வேறு எந்த ஒரு ஆட்டோவும் இல்லை. அப்படிங்கும்போது பஸ்ஸில் ஏற்றி கூடில் ஏற்றி தஞ்சாவூர், நீடாமங்கலம் அதே போல் கூடில் ஏற்றி அங்கேருந்து ஒரு 3 கால் ஆட்டோ ஒரு தட்டு ரீச்சா போல் இருக்கும். அது அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. அதுதான் அதோட இயற்கை சூழ்நிலை. அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. சரி நம்ம இப்போ இறால் பண்ண போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிராப் 50 கவுண்ட் வந்து பிடிச்சோம். சரி அடுத்தது கிராப் போட்டான், முயற்சி பண்ணி அடுத்து போட்டோம். 30 கவுண்ட் பிடிச்சோம். 30 கவுண்ட் பார்த்திங்கன்னா கிலோ 300 ரூபா தான் இருக்குது. சொற்ப லாபம். 2010 வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 கவுண்ட் 300 ரூபா. ஒரு இறால் 10 ரூபா. செலவினம் பார்த்தா 8 ரூபா வந்துடும். 500 விற்ற இறால் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா விற்கிது. நம்ம எப்படி இதில் ஒன்றுமே கெயின் இல்லை. 500 விற்ற இறால் 300 ரூபா விற்கிது. நம்ம மல்லு கட்டி 30 கவுண்ட் வளர்த்துட்டோம். 30 கவுண்ட்டு பார்த்திங்கன்னா 590 600 அப்படியே தட்டிட்டு அப்படியே போடுது. அப்படியே விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வனாமி வந்துட்டு 2015 வனாமி இறால் வந்துட்டு. வனாமி இறால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வனாமி இறால் வந்துட்டு இதுலேருந்து மாறி இந்தோனேஷியா மூலியமாக பார்த்து வனாமி இறால் தாய்லாந்து போய் வனாமி இறால் வளர்க்கலான்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ முத இந்த ஏரியாவில் வளர்க்குறது யாருன்னா நம்ம தரங்கம்பாடியில் ஒரு தம்பியப்பன் டிஎஸ்டின்னு இருப்பார். அவர் தம்பியப்பன் அங்கே ஒரு பண்ணை வச்சு அவங்க தான் அங்கே போய் மீட்டிங் வெளியில் நாட்டில் போய் பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி அதை பிடிக்க முடியல. 10 டன் அதில் இறால் இருக்குது. அதில் இறால் பார்த்திங்கன்னா 10 டன் இறால் இருக்குது. அது மேஜராக நம்ம எப்படி வலை வீசி பிடிக்க முடியாது. எவ்வளோ இறால் 10 டன்னு பிடிக்கிறேன்னா இது ஒரு சாத்தியக்கூறா இல்லை. அவர் சொன்னார் என்ன ஐடியா பண்ணலான்னு. சரி நம்ம இதை குளத்தில் வலையை போட்டு இழுப்போமே. அதே போல் பெரிய வலையை தயார் பண்ணி
அந்த வலையை போட்டு நம்ம பிடிப்போன்னு ஒரு பிளான் நான் தான் கொடுத்தோம் மேஜர். ஏன்னா அவ்வளோ பண்ண முடியாது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 10 டன்னுக்கு எத்தனை வண்டி, ஒரு வண்டிக்கு வந்து 2 டன் ஏற்றலாம். 10 டன்னுக்கு 5 வண்டி நிற்கிது. ஆள் பார்த்திங்கன்னா 50 பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நம்ம விசிறு வலையிலலாம் போட்டு அது ஒன்றும் பண்ண முடியாது. பெரிய வலையை போட்டு அரித்து எல்லாம் டோட்டலாக பண்ணி காலையில் முதல் நாள் 10 மணிக்கு ஆரம்பித்தோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 90% அந்த இழுப்பு வலை, பாக்கி ஒரு 10% வீசு வலை கம்ப்ளீட் ஃபினிஷிங் ஆரோஸ்ட்டை முடிச்சு நீட்னஸாக பண்ணி கொடுத்தா நீட்டாக போயிட்டு. நம்ம ஆரோஸ்ட் பண்ணும்போது அதில் கில் சோக்கெலாம் வரும். எப்படின்னா நம்ம டைகருக்கு பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வராது. நம்ம வீசி பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சேரெலாம் கில்லில் ஏறனால கில்ல பட கருப்பு படுறதுனால இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கும். அதனால தான் இந்த மேலாப்பில் அரிவலை. இது வந்து மேலாப்பில் ஃப்ளோவர் போல் தண்ணிக்கு மேலேயே மீறாது. தண்ணி பாட்டத்தில் போய் டைகர் போல் கீழே போய் படுக்காது, மேலேயே இருக்கிறதுனால. இப்படி ஏன் அந்த நாட்டு மீனை நன்னீர், விரால், நாட்டு மீன், கெண்டை, நண்டு இது எல்லாம் ஒரே சர்க்கிளில் இருக்கிறதுனால தான் நம்ம நன்னீர் மீனை வச்சு இதை சொல்லிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி அதை அரெஸ்ட் பண்ணி முடித்த பிறகு அதை முடித்தோம், கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு பிறகு ரால் பண்ண ஒரு பக்கம் எல்லாம் வனாமிக்கு போயிட்டாங்க, ஃபுல்லாகவே வனாமிக்கு போயிட்டாங்க. வனாமி போயிட்டு வனாமி போன பிறகு வீசுறு வலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்சல் அரெஸ்ட் தான். எப்படின்னா இப்போ ஒரு 5 டன் இருந்ததுன்னா பார்சல், ஒரு 50 டேஸ் 70 டேஸ் பார்சல் அரெஸ்ட் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஓடி இருந்தது. சரி, நம்ம எவ்வளோ இருக்கும்போது ஏன் நம்ம அடுத்தது கொஞ்சம் விரிஞ்சு நவுந்து போகலாமே, நன்னீர் மீன் வளர்ப்புக்கு ஃபுல்லாகவே மாறிடுவோம் அப்படின்ட்டு நன்னீர் மீன் வளர்ப்புக்கு வந்துட்டேன். இப்போ நன்னீர் மீன் வளர்ப்பு இதே போல் மீன் பிடிக்கும். நிறைய குளங்கள் பார்த்திங்கன்னா இங்கே டிஆர் பட்டினத்துலாம் பார்த்தா 100 கோயில் 100 குளம் இருக்குது. டிஆர் பட்டினத்தில் 100 கோயில் இருக்குது, 100 குளம் இருக்குது. அதே போல் ஒரு கோயில் இருந்தால் ஒரு குளம் இல்லாத இல்லவே இல்லை. அது சரியான ஒரு இயற்கை சூழ்நிலை மாசுபட்டு இந்த வெங்காய தாமரையெல்லாம் அடைச்சி, இந்த வெங்காய தாமரை கோரைகள்லாம் மண்டி நிறைய குளங்கள் பால் அடைஞ்சி நிறையா இருந்தது. ஏன் நம்ம மனித சங்கிலி ஆழ்வலை வச்சு ஏன் இதை அப்புறப்படுத்திட்டு இதெல்லாம் நம்ம மீன் வளர்த்தா என்னன்னு முயற்சி பண்ணி அணுகி பார்த்தோம். அதை அணுகி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் தர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குளத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு சரி எல்லாத்தையும் தூய்மை கிடக்கிற பை, கேரி பை, தேவையற்ற பொருட்கள், இது குப்பை மாசடைஞ்சு இந்த வெங்காய தாமரை, இந்த பாசி, பொட்டு பாசி இதெல்லாம் வளர்ந்து நிறைய குளங்கள், அந்த குளத்தெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு மீன் விட்டால் நல்ல வளர்ச்சி, சரியான வளர்ச்சி. அதோடு அப்படியே வளர்ச்சிட்டு இருக்கும்போதே நம்மள்ட்ட கொஞ்சம் பொருளாதாரத்தை கூட பேங்க் அணுகணும். விஜயா பேங்க்குன்னு நாகப்பட்டினத்தில் அணுகணும். உடனே அவர் நீங்கள் நன்னீர் மீன் வளர்ப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு லோன் தரேன் பண்ணுங்க அப்படின்னு பஸ்ட்டே சொல்லிட்டாங்க. 2000 சொல்லிட்டாப். 2000 உங்களுக்கு பிகினிங்காக நீங்கள் பண்ணி தரேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாப்புல. சரி ரைட், ஓகே சார், நான் எவ்வளோ ஒரு வண்டி வேணும் சார்ண்ணே. உடனே ஒரு டாடா ஏசி வண்டி கொடுங்கண்ணே. ஓகே, உடனே நீங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணுங்கள். 351 லோன் கொடுத்தாப்புல. வண்டியே 3 ரூபா தான் வந்தது, 50 ரூபா நமக்கு திருப்பியே வந்தது. அதே போல் நிறையா பண்ணாங்க. அந்த டாடா ஏசியை வச்சு அப்புறம் விறுவிறுன்னு நம்ம இருக்கிற லோக்கலில் உள்ள குளம் ஒரு 10 குளத்தை அப்படியே எடுத்து அந்த பாசியெல்லாம் அகட்டிட்டு பண்ணுறது. ஆளாலும் ஒவ்வொரு குளங்கள் வச்சுருப்பாங்க. ஒரு குளத்தை போய் நம்ம கிராஜுவலாக போய் எடுத்துட முடியாது. உள்ளூரில் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு குளத்தை வச்சுருப்பாங்க. அவங்களோட டேக்கு இருக்கும். நம்மளோட சூழ்நிலைக்கு நம்ம இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன பெரிய ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட மாதம் நம்ம வாங்க முடியாது. அவங்களா விடுவாங்களே தவிர அவங்கள்ட்ட வாங்க முடியாது. நம்ம ஓன் பண்ணுறோம், தனியாக வாங்கி வெட்டி வளர்க்கணும், அது வேறு பிரச்சனைகள். நம்ம பொது குளத்தை இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பிக்க பொது குளத்தில் விறுவிறுன்ட்டு பொது குளத்தை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி பிடிச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா 1 கிலோ ஒரு மீன் வந்து 1 கிலோ 2 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 2000 வீதம். இதே போல் அலுப்பு படுறதே கிடையாது. டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா சாணத்தை புளுமுக்கு மெயின்டைன் பண்ணுறது, கடல புண்ணாக்கு தவிடு இதை அப்படியே ஊற பிசைஞ்சு வச்சிடுறது. சாப்பாடு கொஞ்சம் சமைச்சு அதில் ஒரு 10 கிலோ 5 கிலோ சாப்பாடு சமைச்சு ஒரு நல்லா நிறையா ஒரு 100 கிலோ ரேஞ்சில் தயார் பண்ணி இந்த வண்டியில் ஏற்றி ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 2 வீலரில் ஆரம்பித்தோம், அடுத்து டாடா ஏசியில் ஆரம்பித்தோம். இந்த தீனியெல்லாம் போய் அதெல்லாம் கராஜெல்லாம் போட்டுட்டு இந்த வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வியாபாரம் இருக்கும். இந்த ஸ்கூல் டேஸ், இந்த விடுமுறை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதை போட்டு தடைக்காலம் வந்துடும். இப்போ போட்டு தடைக்காலம் 1.5 மாதம் வச்சுருந்தாங்க, 40 நாள். இப்போ 60 நாள் தடைக்காலம் இருக்குது. அந்த 60 நாள் தடை காலத்துக்கு பார்த்திங்கன்னா மீன் எங்கேயுமே இருக்காது. அப்போ நாட்டு மீனோட ரன்னிங் நல்லாயிருக்கும். ஒன்று புரட்டாசி முடிஞ்சோன்னே உங்களுக்கு கடல் மீனோட மழை எப்படின்னா புயல் பகுதி மையம் கொண்டு இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கனால எங்கேயும் மீன் வராது. அதனால் இந்த மீனோட விற்பனை நல்லாயிருக்கும். இந்த 2 டயத்துலேயும் விற்பனை பண்ணும்போது நல்லாயிருக்கும். கிராஜுவலாக நம்ம வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் இதெல்லாம் பண்ணோம். ஏப்ரல் நல்லாயிருக்கும். கிராஜுவலாக நிறைய கடல் மீன் நம்ம வந்து இப்போ கடல் மீன் சார்ந்த பகுதியில் தான் நின்றுக்கிறோம். இப்போ மேற்கு இப்போ நீடாமங்கலம், தஞ்சாவூர், திருச்சி அது வேறு. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி இங்கே கடல் மீன் இவ்வளவு வரப்போ இந்த நாட்டு மீனை நம்ம அவ்வளோ ரீச்சாக கொண்டு போக முடியாது. யாரும் அந்த கடல் மீன் தான் இப்போ லோக்கலில் பார்த்தீங்கன்னா 100-200 வாங்கி குழம்பு வச்சுருவாங்க. இப்போ அதே நீங்கள் தஞ்சாவூர் பகுதி, திருச்சி பகுதியிலலாம் பார்த்தா வாங்கவே முடியாது. 500-600 வரும். அப்போ நாட்டு மீனோட வளர்ச்சி நல்லா போகும். நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கிராஜுவலாக விடாமல் ஒரு லோக்கலில் ஒரு விருந்து பிடிச்சி இப்படியே ரன் பண்ணி அதில் ஒரு 5 இயர்ஸ் ஓட்டணும். அப்புறம் அடுத்த லோன் கேட்டோம், சார்ட்டே கேட்டோம். அவர் நீங்கள் ஒரு டாட்டா வீ30 பெரிய வண்டியை போட்டுங்க அப்படின்னு சொன்னாப்புல பெரிய வண்டி போட்டு இப்போ நிறையா மனித சங்கிலி இல்லை குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2000 வீதம். அதே போல் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வளர்ப்பு மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய குளங்கள், வெளி குளங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய குளங்கள். அதில் நீங்களால் முடியாது, நீங்களே பிடிச்சி எடுத்துங்க.
இப்போ நீங்களே அதை பிடிச்சி நீங்களே எடுத்துகிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. இவ்வளோ அமௌண்ட்டு ஒரு கிலோவுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருங்க, நீங்கள் வெயிட்டை போட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணுங்க. நாங்கள் இப்போ அதெல்லாம் பார்த்தா வருஷம் ஃபுல்லாக வேலை இருக்குது. இதில் என்னென்னா ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம் கம்பல்சரி. எவ்வளோ மீன் கட்டிங்கு பார்த்தா லேடிஸு முடியாத லேடிஸ்லாம் வந்து மீன் கட்டிங்க்கு கொடுக்குறோம். அவங்கெல்லாம் வந்து கடையில் நிறைய கட் பண்ணுறது, ஒரு கிலோவுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கிலோ 20 ரூபா 30 ரூபா, ஒரு கிலோ கெண்டை வெட்டினா 20 ரூபா, பிராமீன் வெட்டினா 30 ரூபா. அதே போல் அதுவும் ஒரு பக்கம் ஓடுது.